ஆட்சன்ஸ் பின் வெரிஃபிகேஷன், அதாவது அட்ரஸ் வெரிஃபிகேஷன்ங்கிறதும் ஒன்று தான், பின் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிறதும் ஒன்று தான். ஸோ இதை பற்றின டீட்டெயில்ஸ் நான் ஃபுல்லாக சொல்கிறேன், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த பின் வெரிஃபிகேஷன் வர்றதுக்கு எத்தனை நாள் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா 3 வாரம் ஆகும். ஓகேங்களா? நீங்கள் பின்னுக்கு அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுலேருந்து 3 வாரத்துக்குள்ளார உங்களுக்கு வரும். ரெண்டாவது விஷயம், 3 தடவை, அதாவது ஒரு வேளை வரல அப்படின்னா ரீசெண்ட் அப்படின்னு கொடுக்கலாம். ஓகேங்களா? இன்னொரு தடவை அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது மாதிரி 3 தடவை மட்டும்தான் அனுப்ப முடியும். 3 தடவைக்கு மேலே அனுப்ப முடியாது. அப்படி இதாயிருச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த விளம்பரங்கள் வரதெல்லாம் ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி இது எப்போ இந்த பின் வெரிஃபிகேஷனுக்கான நோட்டிஃபிகேஷன் வரும் ஆட்சன்ஸில் அப்படின்னா உங்களுடைய ஐடி வெரிஃபிகேஷன் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறமா தான் வரும். ரெண்டாவது $10 உங்கள் ஆட்சன்ஸில் ஆட் ஆகிருக்கணும். ரீச் பண்ணிட்டீங்க, $10 த்ரெஷோல்டு அப்படிங்கிறது ரீச் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வரும். அதே மாதிரி நீங்கள் பின் ஜென்ரேட் ஆகி 4 மாதத்துக்குள்ளார நீங்கள் அந்த பின்னை அதில் கொடுத்து அப்ளை பண்ணல அப்படின்னா உங்களுடைய விளம்பரங்கள் நிறுத்தப்பட்டுரும். இல்லை 3 தடவைக்கு மேலே நான் பண்ணிட்டேன் பின் வெரிஃபிகேஷன், அதுக்கப்புறம் வரவே இல்லை, என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆட்சன்ஸ் இது கூகுள் குரோமில் போய் ஆட்சன்ஸ் பின் ட்ரபிள் ஷூட்டர் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா பின் ட்ரபிள் ஷூட்டர் வரும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் உங்களுக்கான ஆப்ஷனை கொடுத்தீங்க அப்படின்னா பின்னு மறுபடி இன்னொரு 3 தடவை அனுப்புறதுக்கான ஆப்ஷன் வந்துடும். ஆட்சன்ஸ் யூடியூப் பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பட்சத்தில் ஒரு லைக் பண்ணிக்கோங்க.